ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. அருளாளர்கள் அருள் உலா எம்பெருமான் வாயிலா நாயனார் துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் ஜோதி தென்மகிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் போற்றப்பட்டவர் வாயிலார்னு சொல்லக்கூடிய அடியவர். நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் பதிவு பண்ணும் பொழுது, மாற அருள் அரண்தன்னை மன ஆலயித்து நிறுத்தி மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே முடிக்கிறார். ரொம்ப விசேஷமான சிவ அடியார். தொண்டை நாடுன்னு சொல்லி நாட்டை பிரிப்பா. நம்மளுடைய தமிழ் தேசத்தையே பிரிக்கும் பொழுது சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு பிரிச்சிருக்கா. அதுலேயே நடுநாடு, தொண்டை நாடு, இப்படி பல பகுதிகளாக பிரிச்சிருக்கிறது வழக்கம். அந்த வழக்கத்தில் தொண்டை நாட்டில் திருமயிலாபுரியில் பிறந்தவர் இந்த வாயிலார்னு சொல்லக்கூடிய அடியவர். விசேஷமானவர். எல்லாத்துக்கும் அதிபதியாகவும் வேளாளர் குலத்தில் அவதாரம் பண்ணவா. செல்வ செழிப்போட இருந்தவர். அப்படி இருந்தும் ஒரு தபோவனராக அவர் வாழ்ந்து வந்தார். இவரை பற்றி 10 பாடல்கள் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் பதிவு பண்ணுறார். மரவாமையால் அமைத்த மணக்கோயில் உள்இருத்தி உறவு ஆதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் மாட்டி அறவானர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறார். 10 பாடல்களில் இவருடைய பெருமையெல்லாம் சொல்கிறார். சிவயோகத்தில், சிவ பூஜையில், யோகத்தில் இருக்கிறதுன்னு ஒரு நெறி, அக வழிபாடுன்னு சொல்லி விசேஷமாக கொண்டாடக்கூடியது. அக வழிபாடு ரொம்ப விசேஷமானது. சிவஞான சித்தியில் சொல்லும்பொழுது சொல்வா, அந்தரியாகம் தன்னை முக்தி சாதனமாய் அறைந்திடுவார் அது தானும் ஆன்ம சுத்தி ஆகும் சொல்லி சிவஞான சித்தியில் பதிவு பண்ணுறார். ரொம்ப விசேஷமானது அக வழிபாடு. எப்பொழுதும் பெருமானையே நினச்சிட்டு இருப்பாராம். பெருமானையே உள்நிறுத்தி பெருமானுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள்லாம் பண்ணி பெருமானை வழிபாடு பண்ணுறது. வழிபாட்டு முறையிலேயே பல முறைகள் உண்டு. வழிபாடுன்னு சொன்னாலே அவருக்கு திருமஞ்சனம் மாட்டி, சந்தனம் சாத்தி, வஸ்திரங்கள் சாத்தி, புஷ்பங்கள் சாத்தி, தீப ஆராதனைகள் பண்ணி, நிவேதனங்கள்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறதுன்றது வழிபாட்டு முறை. புற வழிபாடுன்னு சொல்லும் பொழுது சுவாமிக்கு பூஜை பண்ணுறது, சுவாமியை ஆராதனை பண்ணுறது, சுவாமியை நினைக்கிறது தான் அக வழிபாடு. அந்த நினைக்கிறதுல புற வழிபாட்டில் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை அக வழிபாட்டில் உள்ளுக்குள்ளே பண்ணுறது. இதுதான் திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது 6 பாடல்களில் திருமூலர் பெருமான் ரொம்ப போற்றி சொல்கிறார். சாத்திரம் போதும் சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போதுமறிந்து உள்நோக்குமின் பார்த்த பார்வை பசுமரத்து ஆணி போல் ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓடுமே அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறார். அக வழிபாடுன்றது ரொம்ப விசேஷமானது. அதே ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, உள்ளத்தும் உள்ளான் புறத்து உள்ளான் என்பவர்க்கு உள்ளத்தும் உள்ளான் புறத்துடன் உள்ளான் எம் இறை உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை என்பவர்க்கு
உள்ளத்தும் இல்லா புறத்தும் இல்லாதானே அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறா. ரொம்ப விசேஷமான அந்த உள் வழிபாடு. அந்த உள் வழிபாடை வாயிலார் பெருமான் பண்ணி கொண்டிருந்தாராம். அந்த காலத்தில் அவருடைய குலத்தொழிலையும் பண்ணிட்டு கார்த்தால வயலுக்கு போய் அந்த வயல் தொழில்கள்லாம் பண்ணிட்டு பயிர் தொழில்கள்லாம் பண்ணிட்டு அந்த பயிர் தொழில்கள் பண்ணும் பொழுதும் உள்ளத்தில் நினச்சிட்டே இருப்பாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒரு பெரிய வங்கத்தில் ஒரு ஞானி இருந்தார். விசேஷமான ஆன்மீக நெறியாளர், ஆன்மீக குரு. அவர் பதிவு பண்ணும் பொழுது அவர் சொல்லும் பொழுது சொல்வார், இந்த தாதி என்ன பண்ணுவா, தாசின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்மருத்தி அரண்மனைக்கு போனால்னா தன் குழந்தைய தன் வீட்டில் வச்சுருவாளாம். விட்டுட்டு அரண்மனையில் போய் ராஜாவுடைய குழந்தைய கொண்டாடும் பொழுது தன் பிள்ளையாக நினச்சிப்பாலாம். தன் பிள்ளையாக நினச்சி அந்த குழந்தைக்கு அமுது ஊட்டி அந்த குழந்தையக்கு வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணுவாளாம். அப்போ தன் குழந்தைய நினச்சிட்டே இருப்பாளாம். அப்போ அவளுடைய குழந்தை தானாக வளருமாம். அது மாதிரி நீ எந்த இடத்துல இருந்தாலும் உள்ளுக்குள்ள இறைவனை நினச்சிட்டே இருக்கணும். உன் குழந்தை மாதிரி பாவனை பண்ணி அதை நினச்சிட்டே இருக்கணும். அவரை நினச்சிட்டே போட்டிகிட்டே இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவா. அதே மாதிரி வாயிலார் பெருமான் வேலைகள் செய்யும் பொழுது கூட உள்ளத்துள்ள பூஜை பண்ணிகிட்டே இருப்பா. ரொம்ப சிறந்த வழிபாடு உள் வழிபாடு. பெரிய பெரிய சிவாலயங்களில் திருக்குட முழக்கு, பெருஞ்சாந்தி விழா, கும்பாபிஷேகம்னு சொல்லக்கூடிய விழாக்கள்லாம் நடக்கும் பொழுது அந்த ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய ஆதிசைவ பரம்பரையில் வந்தவால அதுக்கு நியமனம் பண்ணுவா. அவாதான் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்லியிருக்கா. அதோடு மட்டும் இல்லை, பெருமானே தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கா. பின்னால் வந்த அருளாளர்கள் மடாதிபதிகள்லாம் கூட பதிவு பண்ணும் பொழுது ஆதிசைவர்கள் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அந்த ஆதிசைவர்களுக்கு அக வழிபாடு இன்றியமையாததுன்னு சொல்லி பெருமானே ஆகம சாஸ்திரங்களில் சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது நித்தம் அவன் அக வழிபாடு பண்ணி தன்னுடைய சரீரத்தை மாயா மனங்கள் எல்லாத்தையும் ஞானாக்னியில் எரித்து அந்த சரீரத்தையே சிவசரீரமாக்கி ஹிருதயத்துக்குள்ள சுவாமியை வைத்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம்தான் புறத்தே உள்ள சுவாமிக்கு பூஜை பண்ணணும் பதிவு பண்ணியிருக்கா. அதனால் பெரிய கும்பாபிஷேகங்கள்லாம் நடக்கும் பொழுது இந்த ஆச்சாரிய பெருமக்கள் அமர்ந்து பூத சுத்தின்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை சுத்தி பண்ணிடுறதுக்கோசரம் ஒரு பூஜை பண்ணுவா. அந்த பூஜையில் இந்த பூஜையெல்லாம் வரும், அகபூஜைகள்லாம் வரும். அவ்வளோ விசேஷமானது அகபூஜை. அகபூஜை பண்ணாதான் புறத்தே இருக்கிற சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடைக்கும். அப்படி அகத்தில் எப்பொழுதும் வாயிலார் பூஜை பண்ணிகிட்டே இருப்பாராம். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு பண்ணும் பொழுது வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பதிவு பண்ணுறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையில் சொல்லும் பொழுது சில இடங்களில் தான் செயற்கரிய செயல்களை பெரியோர்கள் பண்ணும் பொழுது அந்த பெரியோர்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அடியார்க்கும் அடியேன் இல்லைன்னா அடியேன் சொல்லி சொல்லுவார். செயற்கரிய செயல்கள் செய்யும் பொழுது அந்த பெரியோர்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அடியார்க்கும் அடியேன் என்றார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் அப்படி சொல்லுவா. அடியேன் தான் சொல்லுவா. அடியார்க்கும் அடியேன்னு சொல்லும் பொழுது அந்த அடியவருடைய பெருமை அளவிட முடியாது. அது மாதிரி வாயிலார் பெருமான் சிறப்பு மிக்கவர். அவருடைய அருள் உலாவாகப்பட்டது வருகின்ற மார்கழி மாதம் 5ஆம் தேதி 21/12/2023 டிசம்பர் 23 அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அவருடைய திருநட்சத்திரம் வருது. இந்த அடியார்கள் அருள் உலால அடியார்களுடைய பெருமை, அடியார்கள் செய்த செயற்கரிய செயல்கள்லாம்
நாம் தரிசனம் பண்ணிட்டு வரோம். இது மாதிரி தரிசனம் பண்ணுறதுனால அடியார்களுடைய பெருமைகள்லாம் நமக்கு தெரிகிறதுனால இறைவனுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைச்சிரும். ஏன்னா ஒரு வீடு இருக்குது, ஒரு பெரிய கிரகம் இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் நாம் ஒன்றி இணையணும். அந்த குடும்பத்துடைய தலைவரை பார்க்கணும்னா நாம் குழந்தைகளோட பழகினாலே போகிறோம். அந்த குழந்தைகள் அப்பா இடத்துல ஆக்ஷன் போய் நம்மளை விட்டுடும். சொல்லும், அப்பா எனக்கு இவனை ரொம்ப நாளாக தெரியும்ப்பா, என் கூட விளையாடுவார்ப்பா, என்னை ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லும். அது மாதிரி அடியவர்கள் பெருமானுடைய குழந்தைகள். பெருமானுடைய குழந்தைகள் தான் அடியவர்கள். அந்த அடியவர்களை நாடி நாம் இருக்கும் பொழுது, அடியவர்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது, அது பெருமானுக்கே செய்து தொண்டாருது. உடனே பெருமான் நம்மளுடைய எல்லா விதமான கோரிக்கைகளுக்கும் எல்லா விதமான நலன்களுக்கும் முதன்மையாக செய்வான். அதனால தான் அடியவர்களை வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறது. அதனால தான் பெரிய புராணத்தில் சொல்லும் பொழுது லிங்க வழிபாடு சங்க வழிபாடுன்னு சொல்லுவார். பெயர்பட்ட விசேஷமான வாயிலாருடைய சரிதத்தை கேட்டோம். அன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரம் அவருடைய திருநட்சத்திரம். அதனால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிவன் அடியார்கள் பெருமான ஆலயத்துக்கு போய் வாயிலார் தரிசனம் பண்ணி ஆராதனைகள் எல்லாம் நடக்கும் பொழுது அதிலெல்லாம் கலந்துக்கணும். நம்மளது திருமயிலாப்பூரில் அவர் அவதாரம் பண்ணதுனால கார்த்தால விசேஷமான திருமஞ்சனங்கள்லாம் ஆகும். திருமஞ்சனமாகி சாயந்தரியத்தில் அழகான வஸ்திரங்கள்லாம் சாத்தி, ஆபரணங்கள் சாத்தி, வாசன புஷ்பங்கள்லாம் சாத்திண்டு 4 மாட வீதிகளிலும் எழுந்தருளுவார். அப்படி எழுந்தருளும் பொழுது விசேஷமான புஷ்ப பல்லக்கு, விசேஷ பல்லக்கில் பவனி ஒவ்வொரு வருஷம் பவனி வருவா. அப்படி பவனி வந்து பெருமானிடத்தில் ஆலயத்துக்கு வந்து சேருவார். இன்றைக்கும் அவருக்கு மட்டும் முக்தி கிடையாது. ஏன்னா திருமயிலாப்பூரில் அவதாரம் பண்ணி எப்பொழுதும் பெருமானையே தியானம் பண்ணிண்டு பெருமானையே மனத்துள்ள நிறுத்தி பூஜை பண்ணிட்டு இருக்காராம். திருமயிலாப்பூரில் என்ன விசேஷம்னா, ஒவ்வொரு சிவனடியார்களுக்கும் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு அடியார் பெருமக்களுக்கும் முக்தின்னு சொல்லி சுவாமி இடத்துல எடுத்துன்னு போய் சேர்க்கறது. ஆனால் வாயிலாருக்கு ஒண்டி இங்கே முக்தி கிடையாது. ஏன்னா அவர் இங்கே வாசம் பண்ணிட்டு இருக்காராம். எப்பொழுதும் கபாலீஸ்வர பெருமானை நினைத்து கொண்டு வழிபாடு பண்ணிகிட்டே இருக்காளாம். எவ்வளோ பேர் கபாலீஸ்வரர் ஆலயத்துக்கு வரோம், கபாலீஸ்வர பெருமானை பார்க்குறோம், கற்பகாம்பிகை தாயாரை பார்க்குறோம், வெள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறோம், சிங்காரவேல பெருமானை, நர்த்தன மகாகணபதியை தரிசனம் பண்ணுறோம். ஒரு ஆலயத்துக்கு போகணும்னா எல்லா சுவாமிகளையும் பார்க்கணும். வாயிலார முக்காவாசி பேர் தரிசனம் பண்ணவே மாட்டா. ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா முதல்ல அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய குழந்தைகள் கணபதியும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணணும். அப்புறம் பெருமானை வழிபாடு பண்ணணும், பெருமாட்டியை வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம், என்ன விருட்சம் இருக்குது அந்த விருட்சத்தை தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் தீர்த்தம் இருந்தால் நம்ம கபாலீஸ்வரத்தில் கபாலி தீர்த்தம்னு அற்புதமான குளம் இருக்குது, அந்த தீர்த்தத்தை தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்கள், அங்கே யாராவது அடியவர்கள் பிறந்து பெருமானத்தில் போய் சேர்ந்திருந்தால்னா அவளை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே வந்த அடியவர்கள் அற்புத செயல்கள், ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை எழுப்பிய ஸ்தலம், அதனால் ஞானசம்பந்த பெருமானும் பூம்பாவையும் எழுந்தருளி இருக்கிற அந்த ஆலயத்தையும் தரிசனம் பண்ணோம். அதுவும் கபாலீஸ்வர ஆலயத்திலேயே உள்ள இருக்குது, சிறு ஆலயமாக இருக்குது. அது மாதிரி வாயிலார் பெருமான் உடைய சிறு ஆலயம் கற்பகாம்பிகை சன்னதிக்கு எதிர்க்கா மாதிரி இருக்குது. கற்பகவள்ளி சன்னதியில் எதிர்க்க வாயிலாருடைய சன்னதி இருக்குது. அதனால் வாயிலாரை அவசியம் தரிசனம் பண்ணணும். அடுத்த முறை கபாலீஸ்வர ஆலயத்துக்கு வரும்பொழுது வாயிலாரையும் தரிசனம் பண்ணணும். விசேஷமான அடியவர், அவருடைய திருநட்சத்திரம். அவசியம் எல்லோரும் வாயிலார் பெருமானை போற்றி
அவருடைய திருவடிகளை போற்றி உய்வோமாக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.